கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 9 மாதம் அளவளவும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மளை பாதுகாத்து இம்மட்டும் வழிநடத்தி வந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த 10வது மாதத்துக்குள் கர்த்தர் கடந்து வர கிருபை செய்தார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த 10ஆம் மாதத்தில் முதலாம் தேதி வாக்குத்தத்தம் பார்ப்போமானால், யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லார் முன்பாகவும் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இவ்விதமாக கூறுகிறது. இந்த வார்த்தை நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு இருந்து உங்களை எல்லா ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார் என்பதை விசுவாசிக்கும் போது கர்த்தர் அப்படியே உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஆமேன்.